எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்திற்குரிய ஒரு சூழல்ல நீங்கள் நான் ஒரு தரமான விவாத அமைப்பு இது. நாங்கள் சீரியஸாக சொல்லதிகாரத்திற்குன்னு ஒரு தனி மரியாதை விவாத களங்களில் முதலிடம் பெறக்கூடியது. நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்து சித்தாந்தத்தோடு பேசணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டு வந்து அவர் என்னை மீன் வைக்க வந்திருக்கான்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க? அதெல்லாம் அனுமதிக்கல. நான் அதெல்லாம் அப்பவே ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு எங்களால் பேச முடியும். அவர் பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. அவருடைய நோக்கம் என்ன? நாங்கள் கேட்டது ப்ரீ பர்மிஷனுங்கிற வார்த்தையை அவர் இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தினார். ஆளுநருக்கு மேல மோசமான ஆள் இந்த ஆள். ஒரு சட்டமன்றத்துல வந்து அவமானப்படுத்துற நோக்கம் இல்லன்றதுனால அவரை பத்தி நம்ம தரமா பேச முடியாது. அவர் இருந்திருந்தா இன்னும் மோசமா பயன்படுத்தலாம். இந்த இடம் அப்படி அவர் இருந்திருந்தாருன்னா அவர் இல்ல இல்ல சார் தனிப்பட்ட நீங்க பேசுங்க. நோ என்னை அவர் தனிப்பட்ட முறையில பேசினப்ப அனுமதிக்கல. லைவ்ல அனுமதிக்க முடியாது. அவர் இருந்திருந்தாருன்னா இதை விட மோசமா பேசியிருந்திருப்பேன். சரி, ஒரு ஐஏஎஸ் தலைப்புக்கு வந்துருங்க. தலைப்புக்கு வந்துருங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைப்புக்கு வந்துருங்க. அதான் சார் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனை படிச்சாரு நீங்களா? நான் கான்ஸ்டிடியூஷனை படிக்கிறேன். பில் ஆர்டிகல் 207ல தான் மணி பில். The special provision for finance bill in state legislature requiring the governor recommendation for bill, not bill, for bill. பா இந்த பார் சட்டமன்றம் இதில் நான் பில்லு போட போகிறேன், இந்தா உனக்கு அனுப்பியிருக்கேன், உன் கவனத்துக்கு, அவ்வளோதான். நீ அதை திரும்ப அனுப்பவும் முடியாது, விவாதிக்கவும் முடியாது, உன் கருத்தை சொல்லவும் முடியாது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுதான் கான்ஸ்டிடியூஷன். நான் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதற்காண்டி இப்படி இருக்கலாம். Provided the governor may as soon as possible after the presentation of him bill for assent return the bill if it is not a money bill. அது மட்டும் இல்ல, together with the message constitution says. இதெல்லாம் இவ்வளவு தெளிவா இருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர்னு உட்காந்துக்கிட்டு பொய்யா படிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்களை நீங்க வந்து எங்களை மீன் வைக்கவான்னு கேட்கறத அனுமதிக்கிறீங்க. இல்ல, அதெல்லாம் அனுமதிக்கல. ரொம்ப மன வருத்தம் சார். ரெண்டாவது, அவர் நிறைய விஷயம் பேசினார். இந்த ஆளுநர் என்பவர் யார் அப்படின்னா, he is governed and controlled by home ministry. ஹோம் மினிஸ்ட்ரி யாரு? அமித்ஷா. அமித்ஷா யாரு? பிஜேபியினுடைய முகம். அப்ப பிஜேபிக்கும் கவர்னருக்கும் சம்பந்தமே இல்லைன்னா, அம்பேத்கர் சொன்னாரு கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த வார்த்தை ரொம்ப புனிதமான வார்த்தை. அம்பேத்கர் வந்து ஒவ்வொரு வார்த்தையை செதுக்கிற போதும் அவர் சொல்றாரு, யாராவது those who are trying to violate this constitution, he should be a guardian to safeguard this constitution. Each and every time this R.N. Ravi to took RSS note always violate the constitution. எல்லா இடங்களிலும் இந்த மனுவை எதுவும் பண்ண முடியாது. மணி பில்ல சார் நாங்க எங்க மக்களுக்கு மாநில பணத்துல நாங்க நடத்துறதுக்கு ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வரோம். நீங்க அதை தடுத்து நிறுத்துறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இல்ல, அவங்க நிறுத்தல, சில கருத்துக்களை சொல்றாங்க. ஓகே.